இன்னைக்கு இந்த ஒரு 5 வெள்ளரிக்கால கூட்டு பண்ண போகிறோம். அதுக்கு இந்த அளவுக்கு துவரம்பருப்பு முதல்ல ஊற போட்டுக்கலாம். நான் பண்ணுறது எல்லாமே வெரி சிம்பிளாக தான் இருக்கும். அதனால் இப்போ இதை தோல் சீவி வெட்டிக்கலாம். இது வேகணும், பருப்பு வேகணும். அதனால பெருசுலேயே அடுப்பை வச்சுக்கலாம். இதை அதுக்குள்ளே கட் பண்ணிக்கலாம். மேலே கீழே எடுத்துட்டு ஹீல் பண்ணிடணும். வெள்ளரிக்காய் மட்டும் கசக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நிறையா வெள்ளரிக்காய் கசக்கும். அதனால கீழேருந்து கொஞ்சம் மேலேருந்து கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்கணும். கசந்ததுன்னா கொஞ்சம் கட் பண்ணி இந்த போர்ஷன் கட் பண்ணி போட்டுடலாம். அதுக்காக குறுக்கால வெட்டி இந்த பக்கத்தாலையும் குறுக்காலையும் வெட்டி 4 வெட்டின்றோம். இந்த மாதிரி வெட்டிட்டு இதை சின்ன சின்னதாக பீஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். அது மாதிரியே மற்ற வெள்ளரிக்காயும் கட் பண்ணிக்கணும். என்னோடதெல்லாம் குவிக் சமையல் தான், ரொம்ப எலாபரேட்டாக இன்னைக்காக தான் பண்ணுறது. அண்ட் சிம்பிள் சமையல், ஈஸி டு டைஜஸ்ட். ஸோ இதுக்கு மிளகு ஜீரகம் போட்டு பண்ணுவேன். இன்னைக்கு பீன்ஸு கரிஞ்சுது, இது எல்லாமே வச்சுருக்கோம். இப்போ இதை கட் பண்ணலாம். வின்டர்னா ரொம்ப நல்லா இருந்தது. பீன்ஸ் ரொம்ப இலசா, முன்னாடி ஆற்றுலேயே நிறையா காய்ச்சின்னு இருந்தது. இப்போ தோட்டம் போடவும் இடம் இல்லை. இப்போ வின்டர் முடிய போகிறது இல்லையா? இப்போ ஏப்ரல் ஆல்மோஸ்ட் ஆரம்பிச்சோம். அதனால கொஞ்சம் இந்த மாதிரி வருது. இதெல்லாம் இங்கே வின்டரில் வரவே வராது. நம்ம சவுத்து பக்கம் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி பெரிய பெரிய பீன்ஸாக வரும். இதெல்லாம் நல்லா இலசா சூப்பராக வரும். மலைப்பிரதேசம் மாதிரி நல்லா வரும் இலசா. அதில் என்னமோ இது மாதிரி இப்போ கொஞ்சம், ஆனால் பரவாயில்ல. இந்த அளவுக்கு நான் முதல்ல கட் பண்ணுறேன். பொடி பொடியாக கட் பண்ணணும், ஒரே சைஸாக கட் பண்ணணும். அப்போ தான் ஈவனாக வேகும். இல்லைன்னா ஒன்று பெருசு ஒன்று சின்னதாக பண்ணால் ஒன்று வெந்திருக்கும், ஒன்று வெந்திருக்காது. இல்லை ஒன்று கூழ் மாதிரி ஆகிடும், ஒன்று வெந்திருக்கும். அது மாதிரி ஆகிடும். அதனால ஒரு சீராக வெட்டணும். இந்த மாதிரி பார்த்ததுன்னா தெரியும். குட்டி குட்டி குட்டியாக வெட்டணும். கொத்தவரங்காய், பயத்தங்காய், கருவட்டிக்காய், இது எல்லாமே இந்த மாதிரி இதே மாதிரி தான் வெட்டிக்கணும். கொஞ்சம் நிறையா காய் தூண்டு எடுத்துக்கணும்னு இல்லை, நிறையா காம்பு 5 எடுத்துக்கலாம். ஒரு கொத்தா இவ்வளோ எடுத்துட்டு அதை பண்ணாக்கா சட்டுன்னு ஆகும். இப்போ பருப்பு நல்லா வெந்துருக்கு. அந்த பாசி பருப்பு மூங்கால் இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணியை விடணும் இந்த காய் வைக்கிறதுக்கு. இந்த மாதிரி ஸ்கொயராக வெள்ளரிக்காய் நறுக்கி வச்சுருக்கு கக்கடி கீரை, அதை இதில் போட்டுடணும். இந்த மாதிரி எல்லாம் காய் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், வயத்துக்கு கெடுதல் இல்லாத ஈஸி டைஜஸ்ட் ஆகக்கூடிய இது மிளகு ஜீரகம். எப்போவுமே நிறையா காரத்துக்கு மிளகா சேர்த்துண்டு மிளகாயை குறைக்கிறது நல்லது. அப்படியே மிளகா சேர்த்துக்கணுன்னா பச்சை மிளகா நிறையா சேர்த்துண்டு சிகப்பு மிளகாயை குடும்பமான வரைக்கும் அவாய்ட் பண்ணுறது நல்லது. சில இதில் இந்த தொகையல் மாதிரி இதுலெல்லாம் இப்போல்லாம் நான் கொஞ்சம் பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். பட் சில இதில் சிகப்பு மிளகா சேர்த்துட்டா தான் டேஸ்ட்டு வருதுங்கிறதுக்காக அதில் மினிமமாக சேர்த்துக்கணும். ஓகேவா? இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சு இந்த காயும் நல்லா வெந்ததுக்கப்புறம் தாளிச்சு விடணும். நான் தாளிச்சுக்கிறது தேங்காய் எண்ணெயில் தாளிச்சா இது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி கூட்டுக்கலாம், பொரிச்ச கூட்டுக்கு இந்த மாதிரி கூட்டுக்கலாம்.
இப்போ அடுத்தாப்புல பீன்ஸு காய் இந்த மாதிரி ஒரு சீராக வெட்டிக்கணும், ஒரே சைஸாக இப்படியும் வெட்டின்ட்டு அடுப்பில் இழுப்பு சட்டி போட்டு எண்ணெய் விடணும். இப்போ அடுப்பில் எண்ணெய் காஞ்ச உடனே காஞ்ச மிளகா போடுறதுனா போடலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி காஞ்ச மிளகா குடும்பம் வரைக்கும் அவாய்ட் பண்ணுறா நல்லது. ஸோ முதல்ல கடுகு பொரியணும். வெள்ளரிக்காய் கூட்டு பண்ணுறச்சு அதில் உப்பு விட்டு போயிடுது. உப்பு போட்டு சேர்த்து கலந்து விட்டுருலாம். கடுகு பொரியறது நல்லா பொரியட்டும். மிளகாயை வந்து நடுவில் வகுந்து வச்சுக்கணும், ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கணும். நடுவில் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் பாருங்க. இது பச்சை மிளகா தான். இந்த மாதிரி எல்லா மிளகாயுமே நான் பண்ணி வச்சுருந்தேன். பண்ணி வச்சுக்கணும். மிளகாயை போட்டுறணும். மிளகாயை போட்ட உடனே கருவேப்பிலையும் பொரிஞ்ச உடனே பீன்ஸு வெட்டி வச்சுருக்கிறத சில சமயம் மஞ்சள் பொடி போடுவேன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி காரம் போடுற இடத்துல எல்லாம் மஞ்சள் சேர்க்கணும்னு. மற்றபடி வேறு எதுலையாவது நம்ம சேர்த்துட்டோம், இன்னைக்கு போட்டால் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தோணிச்சுன்னா நான் மஞ்சள் பொடி சேர்க்க மாட்டேன். சேர்த்துதான் ஆகணுங்கிறது கம்பல்சரி கிடையாது. அது உடம்புக்கு நல்லதுங்கிறதுனால அதை சேர்க்கறது. இப்போ இதில் வந்து உப்பு பெருங்காயம் இன்னைக்கு நான் சேர்க்க போகிறது இல்லை. மஞ்சள் பொடி உப்பு போட்டுட்டு கடைசியாக இறக்கச்சே பெருங்காயம் போட்டால் தான் நல்லா இருக்கும். பட் நான் மறந்து விடுவேன். பாதி நேரம் என்னுடைய மறதினாலேயே நான் என்ன பண்ணுறேன்னா பெருங்காயத்தை முன்னாடியே போட்டுறேன். இந்த வெள்ளரிக்காய் கூட்டுலையும் போட்டுறணும் பெருங்காயம். கூடுமான வரைக்கும் என்னன்னாக்கா ஒரே பண்டா உங்களுக்கு உப்பு புளி காரம் இருக்கணும், பேலன்ஸ்டாக இருக்கணும். புளிப்பு சில இதில் இருக்காது, சில இதில் காரம் இருக்காது. ஆனால் உப்பு கண்டிப்பாக இருக்கணும். உப்போட புளியும் காரமும் மேட்ச் ஆகணும். அது மெயின் பேசிக்காக இருக்கக்கூடிய டேஸ்ட்டு. அதில் வெங்காயமோ பூண்டோ அது போட்டோம்னா அந்த மசாலா நெடி அடிக்கும் அப்படிங்கிறதுனால சோம்பு இதெல்லாம் போடுற இடத்துல பெருங்காயம் தேவைப்படாது. அது போடாத இடத்துல பெருங்காயம் போடணும். இதெல்லாம் இப்போ வெங்காயம் பூண்டெல்லாம் போடாதனால அதில் பெருங்காயம் போட்டுட்டு ஆஸ் ஐ செட் ஆல்வேஸ், ஆஸ் ஐ சேஸ் ஆல்வேஸ் இது மாதிரி வந்து அவ்வளோன்னு இருக்கு. தண்ணி வச்சு மூளை வேலை செய்யலப்பா. இது வெந்துட்டு இருக்கட்டும் இந்த காய். அப்பப்போ இந்த மூடியில் இருக்கிற தண்ணியை கீழே செஞ்சிடாப்புல இதில் விட்டோன்னா கன்றாவே ஆகிடும். அது ஒரு கூட்டுமே இல்லாமல் காயும் இல்லாமல் ஆகிடும். அதனால அது ஃபுல்லாக இருப்பச்சட்டிக்குள்ளே சிந்தாதபடிக்கு இப்படி நல்லா தூக்கி போட்டு கலரி விட்டுட்டு மூடி வச்சுருவோம். வெள்ளரிக்காய் கூட்டு ஆல்ரெடி நம்ம அதில் வத்த குழம்பு இருக்குது, இன்னும் ஏதோ சட்னி இருக்குது. ஸோ கூட்டாக வச்சு செஞ்சுக்கலாம். இல்லை ஆல்ரெடி இருக்கிற வத்த குழம்பு சட்னி அதெல்லாம் இப்போ செஞ்சுக்கலாம். கருவேப்பிலை பொடி இருக்குது. அதனால ஒரு கூட்டு ஒரு காயமாக பண்ணுறேன். யாருக்கு எது இஷ்டமோ அதை பண்ணிக்கலாம். அவ்வளோ இப்போ இந்த பீன்ஸு காய் நல்லா கலர் மாதிரி வெந்துருக்கு. இது மூடி வச்சதுனால கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்குது. அது போகிறதுக்கு கொஞ்சம் பெருசில் வச்சு கை விடாமல் பார்த்துட்டு கலரி விடணும். என்ன விட்டோம்னா அது அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா பெருசில் வச்சுருக்காங்க. இந்த கூட்டு வந்து நல்ல சரியான கன்சிஸ்டன்சியில் வந்துருக்கு. உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. சரியான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய அந்த கன்சிஸ்டன்சியில். ஸோ இப்போ இதை வெந்தும் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். இது இப்படி தான் சத்தம் போடும் பெருசில் வச்சுருக்கிறதுனால. இந்த தண்ணி வற்றத்துக்கு வற்றினோடனே இரும்பு இழுப்பு சட்டிங்கிறதுனால கண்டிப்பாக வேறு பாத்திரத்தில் உடனே மாற்றி வச்சிடணும். இப்போ இதுக்கு தாளிக்கலாம், கூட்டுக்கு தாளிக்கலாம். இப்போ இழுப்பு கரண்டியில் கடுகு ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கேன். தேங்காய் எண்ணெயில் தாளிக்கணும். இந்த மாதிரி மிளகு சீரகம்லாம் போட்டு பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். கூட்டுக்கு எல்லாமே கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறேன். வெர்ஜின் கோகோனட் ஆயில் இருந்தால் ரொம்ப நல்லது. இப்போ நம்ம அதில் அது தீர்ந்து போயிடுதுங்கிறதுனால இப்போ நான் முதல்ல இந்த பேராஷூட் எடுத்துக்கிறேன். இதுவும் நிறையா பேர் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுறோம்.
இதை இப்போ அடுப்பில் வைக்கணும் நல்லா பெருசாக. இது கடுகு பொரியட்டும். இப்போ கடுகு நல்லா பொரியிடுது. இப்போ இதில் உளுத்தம் பருப்பு கொஞ்சம், ஒரு ஸ்பூன் உளுந்தம் பருப்பு போடணும். போட்டு ஒரு சின்ன ஸ்பூனால் இதை அப்படியே கலரி விட்டுருந்தோம்னா இது செவக்க விட்டு அந்த உளுந்தம் பருப்பு செவக்கணும். செவந்துருக்கு இல்லையா, செவந்துருக்கு. செவந்த உடனே கருவேப்பிலை, தேங்காய் எண்ணெயில் பண்ணாதான் இது வாசனையாக இருக்கும். நார்மல் ரீஃபைண்ட் ஆயிலில் பண்ணாலும் சுமாராக இருக்கும். நல்லெண்ணெயில் தாளித்து விட்டால் நல்லாவே இருக்காது. இதுக்கு தாளித்து விட்டால் கூட்டு ரெடி ஆகிடுது. கூட்டு இது ஹார்ட் ஆகிடும் எதுங்கிறதுனால இது வீட்டிலலாம் ஒன்றும் ஆகாது. இந்த பீன்ஸும் நான் வேறு பாத்திரத்தில் மாற்றின்னு இருக்கேன். அது ஆகிடும். அவ்வளோதான், சமையல் ரெடி.